ஹலோ வீஃபர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. கம்மிங் மண்டே, அதாவது 12ஆம் தேதி சீரியலோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்குது, பார்ப்போம். அதே சமயம் நம்மளுடைய சுவாமி அவருடைய இந்த ஹாலிடேவை ரொம்ப சூப்பராக கொண்டாடிட்டுருக்காரு அப்படிங்கிறதான். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அங்கே இருக்க சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக் வந்து அவர் பக்கத்தில் இருக்குது. ஐ திங்க் சுவாமி ரீட் பண்ணுறதுனால தான் அவங்க ஃப்ரெண்ட் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரை காமிச்சிட்டு அப்படியே அந்த புக்கையும் காமிப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த அப்டேட்டில் அட்வென்ச்சர், அதாவது லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த இது தான். ஸோ அந்த மாதிரி மறுபடியும் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா கைஸ் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை தான் சுவாமி ரீஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் நைட். ஸோ இந்த 2 நாள் வந்து ஒரு பயங்கர ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு. அங்கேருந்து நமக்கு அழகான அப்டேட்ஸும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் போடலனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், சுவாமி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் யா அப்படின்ட்டு அதை கார்லேருந்து இந்த லக்கேஜில் எடுத்துகிட்டு வரும்போது செஞ்சுருப்பார். அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த அப்டேட் எப்போதும் போல் நமக்கு ஸ்பெஷல் தான். இந்த யா அப்படின்ட்டு வருவார். அவர் கூட அப்படி சொல்வாராலே நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் சுவாமியோட அந்த ஹாப்பி ஃபேஸ், அவரோட அந்த ட்ரிப் அப்படிங்கிறது நமக்கு எனர்ஜி, சந்தோஷத்தை கொடுக்கும். பட் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்காக பயங்கர ஃபைட் பண்ணிகிட்ருக்க எல்லையோரத்துலேயும் சரி, இதை பார்த்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கவங்களும் சரி, அந்த ட்ரோன் தாக்குதல் வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். சும்மா ஒரு பட்டாசு வெடிக்கிறதுக்கே நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதை கரெக்டாக அந்த இலக்கை வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நாட் ஈஸி. உண்மையுமே அதுக்கான எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லை, கண்ணு முழிச்சு பார்க்கணும். சாப்பாடு, தூக்கம், அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம செலிப்ரிட்டிஸே நம்ம எவ்வளோ கொண்டாடுறோம். அவங்களுக்கு கூட ஒரு கேரவன், அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்னு நிறைய இருக்குது இல்லையா? பட் ஆனால் இந்த இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற பின்னாடி இருக்கிற எல்லா டெக்னிக்கல் டீமுமே வந்து இந்த மாதிரி எந்த அடிப்படை வசதியும் இருக்கா இல்லையாங்கிறது கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு செஞ்சிட்ருக்காங்க. சும்மா ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் போகும்போது இராணுவ வீரர் சப்பாத்தி இருக்குது, வெங்காயத்தை அப்போவே கட் பண்ணி அப்புறம் ஒரு 2 மிளகாய் போட்டு, ஏன்னா கொஞ்சமாச்சும் காரம் இருக்கும்ல, ஏதாச்சும் சாப்பிட்னா வெறும் சப்பாத்தி எப்படி சாப்பிட முடியும், அப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ நமக்காக அவங்க எவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்கன்றிருக்கு. இதெல்லாம் பற்றி பேசாமல் இருந்தால் நம்மளும் மனுஷங்களே கிடையாது. நினச்சி பார்த்து அவங்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம ப்ரே பண்ண முடியும். இங்கேருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ப்ரேயர்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஃபைட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து எப்பயுமே கெட்ட சக்திகள் அழிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ நமக்காக செஞ்சிட்ருக்க அத்தனை பேர்த்துக்குமே டெய்லியுமே வீடியோவில் அதை நான் நினைவுபடுத்தணும். அது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமையும் கூட. ஸோ மீண்டும் அவங்களுக்கு ஒரு பாராட்டு, நன்றி அண்ட் ப்ரேயர்ஸை வச்சுட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறேன். ஸ்டடியோம்.